முன்னொரு காலத்தில் உக்கிரசேனன் என்ற மன்னன் வசித்து வந்தான். கம்சன் என்ற பெயருடைய அவனது மகன் இளவரசனாக மதுராவை ஆண்டு வந்தான். கம்சன் குரூர புத்தி உள்ள கொஞ்சமும் கருணை இல்லாத கொடூரமானவனாய் விளங்கினான். மதுரா மக்கள் எல்லோரும் அவனது கொடூர குணத்திற்கு அஞ்சி வாழ்ந்து வந்தனர். ஆயினும் கம்சன் தேவகி என்னும் தனது ஒன்றுவிட்ட சகோதரியை அன்போடு நேசித்தான். அவள் பணிவும் பக்தியும் உள்ள நல்ல பெண் ஆவாள். தேவகியின் திருமணம் வாசுதேவர் என்ற பெயர் கொண்ட நல்லவருடன் நிச்சயமானது. திருமணம் வைபவம் கோலாகலமாக நடந்தது. எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிந்து தேவகியும் வசுதேவரும் தேரில் புறப்பட்டனர். சகோதரியை மிகவும் நேசித்த கம்சன் தானே இருவருக்கும் பாதுகாப்பாக தேரை ஓட்டியபடி சென்றான். வானத்தில் இருந்து பெருங்குரல் ஒன்று அசரீரியாக கேட்டது. கொடூர கம்சனே, எதற்காக ஆனந்தம் அடைகிறாய்? உன்னை கொல்லப் போவது நிச்சயம். அவளது 8வது குழந்தை உன்னை நிச்சயம் கொல்லும். இவளது 8வது குழந்தை பிறக்கும் முன்னரே இவளை கொல்வேன். நீ என்ன செய்ய போகிறாய் என்று உணர்ந்தாயா கம்சா? உன் சகோதரியின் திருமண நாளன்றே அவளை கொல்வது நீதியா? நாங்கள் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடமே தந்துவிடுகிறோம். ஒரு நாள் கம்சன் அரசவையில் இருந்தபோது தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்த செய்தி அவரை எட்டியது. உடனே கம்சன் சிறைச்சாலைக்கு விரைந்து சென்றான். தேவகி, அந்த குழந்தையை கொடு. கம்சன் தேவகியிடம் இருந்த குழந்தையை பறித்து அதன் 2 கால்களையும் ஒன்றாக பிடித்து தரையில் ஓங்கி அடித்தான். அடித்த கணத்திலேயே குழந்தைகளின் உயிர் பிரிந்தது. அடுத்தடுத்து தேவகிக்கு பிறந்த குழந்தைகளை கம்சன் கொன்றுவிட்டான். சில தினங்களுக்கு பின் ஆவணி மாதம் 8ஆம் நாள் அன்று பெரும் புயல் காற்று மதுரா நகரை சூழ்ந்து வீசியது. பெரும் கருமேக கூட்டங்களிடையே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. தேவகி 8வது முறையாக கர்ப்பம் தரித்தாள். திடீரென்று மகாவிஷ்ணு அவர்கள் முன் தோன்றினார். தேவகி, வசுதேவரே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உங்கள் இருவருக்கும் மகனாக பிறக்கப் போகிறேன். வசுதேவரே, நீங்கள் உடனே இந்த குழந்தையை கோகுலத்தில் நந்தன் இல்லத்தில் வைத்துவிட்டு அங்கிருக்கும் குழந்தையை இங்கே மாற்றி வையுங்கள். தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் அவதரித்தார்.